வணக்கம். சிந்தனையை மாற்று. ஒரு காட்டில் குரங்கு கூட்டமெல்லாம் போயிருக்கு. அதில் ஒரே ஒரு குரங்கு மட்டும் கீழே கிடந்த பாம்புன்னு தெரியாமல் கையில் பிடிச்சிருச்சு. உடனே சுற்றி இருக்க குரங்கு எல்லாருமே இது விஷப்பாம்பு, இதை விட்டேன்னா உன்னை கொன்னுடும், உன்னை கொத்திடும், உன்னை தீண்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த குரங்கு அந்த பயத்தில் அந்த பாம்பை கடைசி வரைக்கும் விடலை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த குரங்கு கூட்டங்களில் எந்த குரங்கு இந்த குரங்குக்கு உதவி செய்யலை. எல்லா குரங்கும் போயிருச்சு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த குரங்கு கண்ணெல்லாம் மங்கி எனர்ஜியெல்லாம் போய் சோர்ந்து உட்காந்துருக்கு. காட்டில் ஒரு நபர் வராரு. அந்த குரங்கை பார்த்துட்டு பாம்பை கீழே போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இந்த குரங்கு சொன்னிச்சு, இந்த பாம்பை கீழே போட்டால் என்னை கொத்திரும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, இல்லை நீ தூக்கி போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூக்கியும் போட்டுருச்சு. கொஞ்ச நேரம் சென்று பார்த்தீங்கன்னா அந்த போட்ட இடத்துல அந்த பாம்பு கிடக்கு. இந்த குரங்கை கொத்தலை. ஆச்சரியத்தோடு அந்த குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே அவர் சொன்னாராம், இந்த பாம்பு நீ பிடிச்ச பிடியில் செத்து பல மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் சில பேர் இறந்து போன செய்தியை இன்னமும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கனால வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு யாராலுமே போக முடியல. ஸோ இறந்து போன செய்திகளை நம்ம அப்போயே தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை நோக்கி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போ மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிந்தனையை மாற்று. நன்றி, வணக்கம்.